தாத்தா. ஐ தேங்க் யூ. ஓகே. அப்பா என்ன சாப்பிடல? சூப்பர். எங்க இருந்து எடுத்துட்டு வரா? என்ன இவ கிரீம் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருக்கா? இந்த பிஸ்கெட்டை தான் நமக்கு பிரணி ஊட்டி விட்டாளா? பிரணி ஏ என்னாச்சு? என்னாச்சுமா? ஐயோ டேய் என்னன்னு தெரியல, வாடா போய் பார்க்கலாம். ஐயோ மாவு ஃப்ரிட்ஜ்ல வைக்க மறந்துட்டேன். விட்டுருந்தா நாளைக்குலாம் புளிச்சே போயிருக்கும். எது மாவா? இதுக்கு நான் இவ்வளவு பில்டப்பா? என்ன பிரணி? ஒரு குழந்தை அட்வைஸ் பண்ற அளவுக்கு வச்சுக்கிறீங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஓ இன்னைக்கு பாப்பா பர்த்டே வா, அத வேலை பரபரன்னு நடக்குது. அம்மா சொல்லுடா. எனக்கு ட்ரெஸ்மா. பிரணேஷ் கம்முனு பாப்பாக்கு தானே பர்த்டே, உனக்கு என்ன? பாட்டி எனக்குல ட்ரெஸ் இல்லையா? பிரணேஷ் தொந்தரவு பண்ணாத, உனக்கு எதுக்கு ட்ரெஸ்? உன் பர்த்டேக்கு எடுத்துக்கலாம். ஷே பிரணீதா வந்தோனே எல்லாம் மாறிடுச்சு. பிரணேஷ் என்னப்பா? இந்தா என்னப்பா? எடுத்து பாரு. வாவ் Dress எனக்குப்பா, சூப்பரா இருக்குப்பா. டேய் பாத்து போடா. ஏங்க சீக்கிரமா போயிட்டு ஒரு 10 ரூபாய் டீ தூள் வாங்கிட்டு வாங்க. இவ ஒருத்தி நான் வேலை செய்யறப்பதான் எனக்கு வேலை வைப்பா. டேய் பிரணேஷ் என்னப்பா? இந்த 10 ரூபா கடைக்கு போய் சீக்கிரமா டீ தூள் வாங்கிட்டு வா. போப்பா, நானும் போக மாட்டேன். டேய் டேய் தயவு செஞ்சு போயிட்டு வாடா. இந்தடா 2 ரூபா எக்ஸ்ட்ரா கூட தரேன், லாலிபாப் வாங்கிக்கோ. சரிப்பா. பா ம் இந்தாப்பா. டேய் என்னடா இது சில்லற தர? பா நீ லாலிபாப் 2 ரூபாய்க்கு வாங்கிக்கோன்னு சொன்னல்லப்பா. ஆமா லாலிபாப் 2 ரூபா இல்லையா, 5 ரூபாவா. அதான் லாலிபாப் வாங்கிட்டு மீதி சில்லற வந்துட்டு கொடுத்தேன். அப்ப டீ தூள் நானே வந்து மாட்டிக்கிட்டனே. பா மனுஷி மாதிரி ஏஞ்சி நிக்குதுப்பா. பா ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலாம்பா. பண்ணுவோம். டிஷ்யூ பேப்பரும் பென்சிலும் கொண்டு வா. டிஷ்யூ பேப்பர் வந்து நார்மலா 4ஆ மடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை டாய் வேணுமோ அத்தனையா வந்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பென்சில் எடுத்து சும்மா டாய் மாதிரி வந்து நான் ரஃபா டிரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சிசர் எடுத்து நீங்க வரைஞ்ச அந்த டாயை கட் பண்ணிட்டு தனித்தனி பீஸா வந்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த டாயோட பாட்டம் கால் பக்கமா ஃபெவிஸ்டிக்கை வந்து தடவிட்டு கீழே வந்து ஒரு A4 ஷீட்ல வந்து நம்ம வரிசையா ஒட்டிக்கலாம் அந்த டாய்ஸை. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிளாஸ்டிக் பைப் தேவை. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உள்ளன் கிளாத் தேவை. இது ரெண்டையும் வச்சு நம்ம நல்லா ரப் பண்ணிக்கணும் அந்த பிளாஸ்டிக் பைப்பை. இப்போ நம்ம ஒட்டின அந்த டிஷ்யூ பேப்பர் பக்கமா அந்த பைப்பை கொண்டு போனோம்னா எல்லா டாயும் எழுந்து நிற்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. மனுஷி மாதிரி ஏஞ்சி நிக்குதுப்பா.